கேரளாவுல காக்கா ஒண்ணு குழந்தையுடைய தங்கச்சேனியும் வளையலையும் திருடிட்டு போய் தென்னை மரத்துல இருக்கிற கூட்டுல பதுக்கி வச்சிருக்குங்க. இந்த சம்பவம் செய்திகள்ல இப்ப வெளிவந்திருக்கு. சோ இத பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரள மாநிலம் கோழிக்கோடு கண்ணக்கடவு பகுதியை சேர்ந்த நபர் தான் நசீர் அப்படின்ற பர்சன். இவரோட மனைவி ஷரீஃபா. இந்த தம்பதிக்கு ஃபாத்திமா ஹைபா அப்படின்ற மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. ஃபாத்திமா அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்துல 1வது வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில தான் கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி ஷரீஃபாவோட உறவினர் வீட்டுல திருமணம் நடந்திருக்குங்க. அந்த நிகழ்ச்சியில ஷரீஃபா அவங்களுடைய மகள் ஃபாத்திமா கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த திருமண நிகழ்ச்சியில பங்கேற்க போனப்ப மகள் ஃபாத்திமாவுக்கு தங்க செயினியும் தங்க வளையலையும் போட்டு விட்டுருக்காங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போன நிலைமையில அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு பேப்பர்ல செயினையும் வளையலையும் கலட்டி அதுல சுத்தி கூடப்பையில வச்சிருக்காங்க. அவங்க அம்மா கிட்டயும் சொல்லியிருக்கு அந்த பாப்பா, அம்மா நான் எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்ட பேப்பர்ல நீங்க அந்த கூடப்பையில இருக்கு, அதை எடுத்து பீரோல வச்சிருக்கன்னு சொல்லியிருக்கு. இவங்க அம்மா பாத்தீங்கன்னா அதை மறந்துடுறாங்க. அடுத்து 10 நாள் கழிச்சு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் வருது. அப்ப பாப்பாவுக்கு வந்துட்டு தங்க வளையலையும் செயினையும் போடலான்றப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஆஹா, பேப்பர்ல சுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க அந்த கூடப்பையில போய் பார்த்தா அந்த பேப்பரும் காணோம், தங்க செயின் வளையலும் காணோம். உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அந்த பர்சன். உடனடியா பதறி அடிச்சு போய் சொந்தக்காரங்களோட சேர்ந்து வீடு முழுக்க அந்த நகையை தேடி இருக்காங்க. அப்பதான் வீட்டுடைய பின்புறத்துல உள்ள தென்னை மரத்து அடியில குப்பைகளுக்கு நடுவுல இந்த தங்க செயின் கிடைச்சிருக்குங்க. உடனே அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தொடர்ந்து தென்னை மரத்தை சுத்தி அந்த வளையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் தென்னை மரத்துல கூடு கட்டி இருக்கிற காக்கா என்ன பண்ணிருக்குன்னா, பிளாஸ்டிக் வளையல சிறு குச்சிகளை எடுத்து செல்றத பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்ததா ஷரீஃபா வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால டவுட் பட்ட ஷரீஃபோட கணவன் நசீர் என்ன பண்ணிருக்காருன்னா, தென்னை மரத்து மேலே மனுஷன் ஏறிடுறாப்ல. சோ காகத்துடைய கூட்டுல செக் பண்ணப்ப தங்க வளையல் அந்த கூட்டுல இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்ல, வேறு சில பொருளும் காக்கா பாத்தீங்கன்னா அதோட கூட்டுல போட்டு வச்சிருக்கு. சோ எல்லா விஷயமே அவங்களுக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கு, காக்கா தான் இந்த வேலையை பண்ணிருக்கு அப்படின்ட்டு. சோ கூட்டுல வச்சிருந்த அந்த தங்க செயின் கீழே விழுந்திருக்கு. சோ அதனாலதான் குப்பையில அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. நிறைய பேர் ஆச்சரியம் அடைய வச்சிருக்கு, அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.